இப்போ ரீஜன் 27 பொசிஷனில் ஸ்டே பண்ணுற இந்த ஒரு வினய் ப்ரோ தான் நம்ம மேட்ச்சில் கனெக்ட் ஆயிருப்பாரு. கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் நம்மளே அடிச்சு எமோட் போடுவார். ஸோ வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்க. தரமான ஒரு ரிவெஞ்ச் வீடியோ தான் இது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு இடத்துல அந்த ஒரு வினய் ப்ரோ ஓப்பனில் வந்துட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு தரமாக லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு அப்போ திரும்ப ஓரியன் போட்டு திரும்ப கிட்ட போயிட்டு தரமாக ஹெட்ஷாட் அடிச்சு டவுன் பண்ணிடுவேன். பட் இந்த இடத்துல நான் அவரை கிளியரே பண்ணிடுவேன் டேரெக்டாக இமோட்டு போடாமல். அண்ட் அப்படி பீமா சக்திக்கு வந்துடும். இங்கே ஒருத்தர் ஓப்பனில் வந்துட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு தரமாக டவுன் பண்ணிடுவோம். அவர் பேர் பார்த்தா அவரும் வினய் தான் இருக்கும். என்னோட டீமேட் ரிவே பண்ணுவார். அப்போ பார்த்து கரெக்டாக ஒரு ஆஸ்கர் விழும் பின்னாடியில இருந்து டப்புன்னு என் டீமேட்டும் டவுன் ஆயிடுவார். ரைட் சைடில் லைட்டாக திரும்பி பார்த்தா என் டீமேட்டுக்கு அங்கே எமோட் போட்டுட்டு இருப்பாங்க ஒருத்தர் குளோவில் போட்டு. இந்த ஒரு இடத்துல என் டீமேட் ரிவே பண்ண போயிட்டு இருப்பாரு. 3 பேர் சேர்ந்து அடிச்சு எமோட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னோட டீமேட் எமோட் போட்ட காரணத்தினால இவங்க 3 பேர் அடிக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காகவே திரும்ப அதே இடத்துல வந்துட்டு திரும்ப ஒருத்தர் ஓப்பனில் ஓடி வந்துட்டு இருப்பாரு. தரமா ஃபுல் ரெட் அடிச்சு இன்னொருத்தருக்கும் ஹெட் போயிடும். ஸோ அவர் தரமா 1v1 கூட்டு போயிடுவேன். ஏற்கனவே ஹெட் பெற்றிருக்கு. சரி குளோவில் அடிச்சு ஸ்ட்ராட்டஜி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் குளோவில் அடிக்க ஆரம்பிச்சு அவரை தரமா அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிடுவேன். அவங்கள நம்ம அடிச்சிட்டோம். பட் அவங்கள அடிச்சு நம்ம எமோட்டை போடலன்னு சொல்லிட்டு திரும்ப தேட ஆரம்பிச்சிடும் மேப்ல ஃபுல்லாக அவங்கள போயிட்டு. அதே மாதிரி இந்த ஒரு வெள்ளை குளோவுக்குள்ள அந்த ஒரு சுகுணா பண்டல்காரர் இருப்பாரு. ஸோ அவரை தரமா அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிடுவேன். டவுன் பண்ணிட்டு எமோட்டை போட்டு விட்டுருவேன். இந்த ஒரு ஐடி தான் அந்த ஒரு ரீஜன் போர்டில் இருக்கும். ஸோ அவருக்கு தரமா அழுத்தி பிடிப்பேன். பட் நானும் டவுன் ஆயிடுவேன். என் டீமேட் அடிப்பாரு. என் டீமேட்டுக்கான எமோட் போடுற அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா போயிட்டு அவருக்கு எமோட்டை போட்டு கம்பியை குத்தி விட்டுருவேன். ஸோ இதுக்காகச்சும் ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்கலாமே. இந்த ஒரு ரிவெஞ்சுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதோட பை கைஸ்.